அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இன்று அரிட்டாப்பட்டி விவசாயிகள் உங்களை சந்திச்சுட்டு போயிருக்காங்க. இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏல உரிமை ரத்து யாருக்கு கிடைச்ச வெற்றியா நீங்கள் பார்க்குறீங்க? முதல்வர் அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் சட்டசபையில் பேசினதுனால எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்கிறாரு. உங்களுடைய பார்வை என்னவா சார் இருக்கு? உண்மையிலேயே திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல இது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மனது வைத்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் 2 பேர் முடிவு செய்து அந்த மக்கள் விரும்பவில்லை, அதை விட்ரா பண்ணியிருக்காங்க. அதற்கு முழு முயற்சி எடுத்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் அண்ணாமலை தான். இந்த கிரெடிட் எல்லாம் அவருக்கு தான் போகணும். நான் தான் பலமுறை சொல்கிற மாதிரி திரு திமுகவை எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்தி தங்களுக்கு சாதகமாக திருப்புவதில் அவங்க ரொம்ப கில்லாடிகள். கோயபல்ஸ் மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணுவதையும் யார் செய்ததையோ, இப்போ எப்படி புரட்சி தலைவரால் 67 கிடைத்த வெற்றியை கருணாநிதி தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு புரட்சி தலைவருடைய ஒப்புதலோட முதலமைச்சராகிட்டு அண்ணா இருந்தது முதலமைச்சரை வெளியேற்றினார். நம்ம அண்ணன் பழனிசாமிலாம் ஸ்டைலில் நீங்கள் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய வனவாசத்தில் கண்ணதாசன் சொல்லியிருக்கார். அதுதான் இதுக்கு சரியான உதாரணமாக இருக்க முடியும். ஒரு மாநாடு சிறப்பாக நடைபெற்ற பொழுது அப்பொழுது கருணாநிதி அவர்களுக்கு அண்ணா அவர்கள் ஒரு மோதிரத்தை கையில் போட்டுட்ருக்கார். கண்ணதாசன் எந்திரிச்சு போய் என்ன நாங்கள்லாம் எவ்வளோதான் உழைத்தா எங்களுக்கு போடலான்னு, நீனு ஒன்று வாங்கி கொண்டாந்து கொடுப்பா உனக்கும் போட்டு விட்றேன்னு சொன்னாராம். அது மாதிரி இவங்க அந்த பாராட்டுகளையும் பெருமைகளையும் இவங்களே ஏற்பாடு பண்ணி மக்கள் கொடுக்கறதில்ல. இது முதல்வர் என்கிற அதிகாரத்தை வச்சுட்டு அங்கே போய் ஆட்டம் பாட்டம் பண்ணியிருக்காங்க. உண்மையாக அந்த பாராட்டு திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. சார் 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டை நிறைவடைய இருக்கு திமுக ஆட்சி. எப்படி சார் இருக்குது இந்த 4 ஆண்டுகள்? 26 இந்த ஆட்சி மக்களால் உறுதியாக முடிவுக்கு கொண்டு வரப்படக்கூடிய அளவிற்கு மோசமான ஆட்சியாக இருக்குது. சார் உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து இன்பநிதி ஸ்டாலினையும் மேடைக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக சார்ந்த நிகழ்ச்சிகள்லையும் அழைத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டு பார்த்துருப்பீங்க, அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஒரு பழனிசாமி இருந்தப்போ ஒரு குரூப் ஒரு 10 பேர் சேர்ந்து அம்மாவோட கொண்டு கொடுத்த ஆட்சியை அதோடைய பலன்கள்லாம் அனுபவிச்சாங்க. ஒரு 10 பேர் அவங்கள சேர்ந்தவங்க. இந்த ஆட்சியில் எப்பயும் போல் வழக்கமாக திமுகவுடைய கருணாநிதி அவர்களின் குடும்பம்தான் பலன் பெறுது. இன்றைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டு முன்னெல்லாம் நம்ம கேள்விப்படாத அளவுக்கு இன்றைக்கி கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள், போதை சாக்லேட்லாம் இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் விற்பனை ஆகுது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இவர்கள் மஞ்சு விரட்டில் அவங்க பிள்ளையோட போய் உட்காந்து பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இவங்க வீட்டில் உள்ள நிதியெல்லாம் இறங்கி காலையை அடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருந்தா கூட பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். இதை எல்லாருமே விமர்சிக்கிற அளவு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க பதவியில் இருக்கப்போ இதெல்லாம் கண்டம் மறைக்கும். எல்லா துறைகளையும் ஆக்டோபஸ் கரத்தோட சினிமா துறை மாத்திரம் இல்லை, எல்லா துறைகளையும் அவர்கள் அபகரிக்கிறார்கள், கண்ட்ரோல் செய்கிறார்கள், எல்லாருக்கும் தெரியும். இதோட வெளிப்பாடு இந்த குடும்ப ஆட்சியை வீழ்த்துவதற்கு 26 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவளிப்பார். தமிழக வெற்றி கழகம் கட்சியை விஜய் தொடங்கி இப்போ ஓராண்டு நிறைவடைய போது இப்போ அரசியல்லையும் அடுத்தடுத்து மக்களை சந்திக்க வர ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவரை மக்களை சந்திக்க நேரடியாக தமிழக அரசு பல இடங்களில் அனுமதிக்கலை. இப்போ பரந்தூரில் கூட பார்த்துருந்தீங்கன்னா இரவோடு இரவாக அந்த இடத்த அனுமதிக்காமல் மறுத்து ஒரு மண்டபத்தில் அனுமதி வழங்கியிருந்தாங்க. விஜய்க்கு உங்களுடைய ஒரு அட்வைஸ்னால் என்னவா சார் இருக்கும்? இல்லைங்க, இது இப்போ கடந்த ஆண்டு நாங்கள் அங்கே அந்த மக்களுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் அங்கே போனப்போ நான் எப்பயும் பயணம் செய்கிறேன், என்னுடைய அந்த வேனில் போகக்கூட வேணாம், அதனால் காரில் போகண்டாங்க. அங்கேயும் இப்படி தான் ஒரு இடத்துல கூடியிருக்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி தான் காவல்துறை பர்மிஷன் கொடுத்தாங்க. அது மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. காரணம், இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தோட குரல் வலை நெரிக்கப்படுகிறது. அவர்களுக்கு எதிர்த்து யார் பேசினாலும் அவர்களை மீது பல செக்ஷனில் கேஸ் போடுறாங்க. இதெல்லாம் காரணம், அவங்களுக்கு தெரியும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள், இளைஞர்கள், மாணவர்கள் என்று யாருக்கும் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிற காரணத்தினால, சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருத்து போயிருக்கிறதுனால, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஜாதி கலவரங்கள்
வரும் அளவிற்கு சில நிகழ்வுகள் நடந்து வருவதை கண்டும் காணாமல் இருப்பதோ, மத கலவரங்கள் வருவதற்கு அறிகுறியாக இருக்கின்ற சில நிகழ்வுகளை கண்டும் காணாமலும் இருப்பதோ இந்த ஆட்சி எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. நன்றி சார்.